அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சமய வகுப்பு ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவரையும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். இன்று 5ஆம் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமய வகுப்பு மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் இன்று 4வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் குழந்தை செல்வங்களுக்கு எனது பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் 6ஆம் திருவிழா அன்று சிவப்பிரியா நாட்டிய பள்ளியினுடைய மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் நாளை நடைபெற உள்ளது. அந்த நிகழ்ச்சிக்கும் இன்று வருகை தந்துள்ள பெரியோர்கள், தாய்மார்களைப் போல நாளைய நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியினை துவங்கி இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அருள்மிகு நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பங்குனி பெருவிழாவில் இன்று 5ஆம் திருநாள். நம்முடைய சமயவகுப்பு குழுவினுடைய இன்றும் தொடர்கிறது. நம்முடைய அரங்காவல் சொன்ன மாதிரி நாளை சிவபிராவுடைய நாட்டிய பள்ளி மாணவனுடைய கலை நிகழ்ச்சிகள். இந்த ஆண்டு புதிதாக இந்த அரங்கத்தில் நம்முடைய நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அந்த வடக்கு வாசல் இருந்த மேடையை விட இந்த மேடை எங்களுக்கு சிறப்பாக ஒரு நல்ல வசதியாக இருக்குது. குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும். காரணம் என்னென்னா, அவங்க மேக்கப் பண்ணிட்டு உடனே வரதுக்கு வசதியாக இருக்குது. அங்கே அந்த வசதி கிடையாது. அதுபோல் டாய்லெட் கூட உள்ளே இருக்குது, அது எங்களுக்கு வசதியாக இருக்குது. அதுபோல் எல்லாருமே உட்கார்ந்து பார்க்க முடியும். நிறைய இடம் இருக்குது, வரவங்க கூட உட்காரலாம். இந்த மாதிரி மேலே ஃபேன் இருக்குது, இதெல்லாம் கூட அங்கே கிடையாது. இந்த மாதிரி நல்ல வசதியோடு நமக்கு மேடை தந்த திருக்கோயில் நிர்வாகத்திற்கும் அரங்காவலருக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் நன்றியை கூறிக்கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டு பிரியமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். அதற்கு பெற்றோருடைய ஒத்துழைப்பு, சமய ஆசிரியருடைய ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். முதலாவதாக கடவுள் வாழ்த்து. இன்று இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாக நாம் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் விநாயகரை வணங்கிவிட்டு துவக்க முகமாக இறைவணக்கம் பாட வருமாறு பிரியதர்ஷினி சிவரஞ்சனியை நண்பர்களுக்கு தொடர்ந்து பரதம் நடனக்கலைக்கே வித்தாக விளங்குவது பரதம். பரதமாடி பாக்கியலட்சுமியை அழைக்கிறார் எம் மாணவி பிரவீனா.
மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக சிவன் பாடல். சிவனை போற்றி பாடுவதே பாக்கியம் என்று அடியேனே சிவனை போற்றி என்று பாடி ஆட வருகிறார்கள் எம் மாணவிகள் இந்து மகேஸ்வரி, சுபிக்ஷா. தெய்வத்திற்கும் முதன்மையானவர் பிள்ளையார். குழந்தை விநாயகரை முன்னிறுத்தி நடனமாட வருகிறார்கள் எங்கள் சமய வகுப்பு மாணவர்கள் யோகேஷ், நிதிஷ், உதயரமணா, கார்த்திக், பரத் மகேஸ்வரன், ஸ்ரீ அருள் பெருமாள்.
ஏழை மக்கள் தோழன் ஒற்றையாளாய் யாற்றின் ஓரம் மௌனம் கொண்ட பாலன் நீ விநாயகரை வணங்கிய பின் அவரது தம்பியாகிய முருகனை இந்த மேடைக்கு அழைக்க வேண்டாமா? வண்ண மலையேறி ஆட வருகிறார்கள் எங்கள் சமய வகுப்பு மாணவர்கள் பிரவீனா, ஜானவிகா, முருகனாக வேதிகா. வேதா காப்பட போய் நீங்க போ திருமணம்
நடனமாடிய மாணவிகளுக்கு நன்றி. நடனக்கலைகளில் ஒன்று கரகம். நிகழ்ச்சி தொடர்கிறது. அதற்கு முன்பாக நம்முடைய அரங்காவில் இங்கே இருக்கும் பொழுது குழந்தைகள் பரிசு கொடுத்து பாராட்டு நம்ம வாழ்த்து சொல்லுவோம். அதற்காக அரங்காவில் மற்றும் நிர்வாக உறுப்பினரை அன்போடு மேடை கலைக்கின்றோம். குழந்தைகளுக்கும் ஆசிரியர் மக்களுக்கும் பரிசு வழங்குவதற்காக. கவிசி, ராஜேஸ்வரி, குழந்தைகளை கைத்தட்டி உற்சாகப்படுத்துதல். ராஜேஸ்வரி, ஜானவிகா, பிரவீனா, சுபிக்ஷா, பிரியதர்ஷினி, ஸ்ரீ அருண் பெருமாள், கார்த்திக்,
பரத் மகேஸ்வரன், இந்து மகேஸ்வரி, நிதிஷ், உதய் ரமணா, யோகேஷ், பிரவீன் குமார், வேதிகா, யோகேஷ், வேணு பிரகாஷ், பிரவீன் குமார், சிவரஞ்சனி, ராஜதுரை, சித்தார்த் மகாதேவ். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல முறையில் பயிற்சி அளிக்கும் ஆசிரியர் பெருமக்கள் திருமதி பாலா, திருமதி ராஜாமணி, திருமதி ராமலட்சுமி, மேலும் இந்த சமய வகுப்பு சிறப்பாக நடைபெறுவதற்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து இந்த விவேகானந்தா கேந்திரமானது பல நல்ல செயல்களோடு இந்த சமய வகுப்பை சிறப்பாக செய்து வருகிறது. அந்த வகையிலே எங்களுக்கெல்லாம் நல்லதொரு முன்னோடியாக இருந்து வரும் மத்திற்குரிய சகோதரி திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு இந்த பரிசு. திருமதி சந்திரா அவர்கள். நீங்களே நின்று சார், நான் சேர்த்து வச்சுருக்கேன். நீ இருங்க, இது ஒன்றும் பிரச்சனை. ஏன் குழந்தைகளுக்கு பரிசளித்து ஊக்கமளித்த நம்முடைய அலங்காவலர் ஐயா திரு நடராஜன் அவர்களுக்கும் நிர்வாக உறுப்பினர்களும் நன்றியை குறிக்கொள்கிறோம். இந்த குழந்தைகளுக்கு இடம் கொடுத்து இந்த மேடை கொடுத்த அவசர திருக்கோயில் மற்றும் சந்திரகிரி சுவாமி திருக்கோயில் அலங்காவலர்களுக்கும் நன்றியை குறிக்கொள்கிறோம்.
இந்த சமய வகுப்பானது கிட்டத்தட்ட ஆரம்பித்த ஆண்டு வந்து 2020 ஆண்டு. நம்முடைய அவசரங்கள் கும்பாசு ஒட்டி நம்ம சமய வகுப்பான ஆரம்பமானது. கும்பாசுதான் முதல் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. நம்முடைய அம்பை வாழ்க்கோட்டைகள் நிறைய பேர் போராட்டம் கலந்துருந்தாங்க. அந்த பூங்கட்டு ஊர்வலத்தில் அம்பை அந்த நிகழ்வில் ஆரம்பித்த சமய வகுப்பானது தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இடையில ஒரு ஆண்டு மட்டும் நம்முடைய கொரோனா டைம் மட்டும் நடக்கல. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு பெற்றோருடைய ஒரு ஒத்துழைப்பு ஒரு முக்கியமான ஒரு காரணம். தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும். அதோடு இந்த அருமையான சமய வகுப்பு ஆசிரியர்கள் விடாமல் தொடர்ந்து செய்கிறாங்க. 6 ஆண்டுகளாக அவங்களுடைய பணியை செய்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய குடும்ப பணியோடு சேர்ந்து இந்த சமய பணியும் அறப்பணி செய்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு திருக்கோயில் நிர்வாகத்தில் நன்றியை கூறிக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி அடுத்த ஆண்டு தொடர்ந்து நடைபெறும். அடுத்ததாக நம்முடைய ஆடி தவசு கூட வருது, அதோட நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதனால் இது பங்குபவர்களுடைய குழந்தைகள் யாரெல்லாம் பூசம் பங்குபவன் ஆசைப்படுறீங்களோ அவங்க சமய வகுப்புக்கு வாங்க. நீங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். ஆடி தவசு நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம் என்று கூறிக்கொண்டு இப்போ நிகழ்ச்சியை தொடர்கிறோம். அடுத்ததாக ஒரு கரகாட்டம் நடனம். நடன கலைகளில் ஒன்று கரகம். ஜெகமானி தேவியை அழைத்து அம்மனுக்கு நடனமாட வருகிறார்கள் சுபிஷா, இந்து மகேஸ்வரி, பிரியதர்ஷினி.
சமயவகுப்பு மாணவர்கள் ராஜதுரை, யோகேஷ், வேணு பிரகாஷ், பிரவீன்குமார்.
முன்பு நடனமாட வருகிறார்கள் எங்கள் சமய வகுப்பு மாணவர்கள் வேதிகா, ராஜேஸ்வரி, ஜானவிகா, கவிஸ்ரீ, பிரவீனா. இப்படி உட்காரு உட்காரா உட்காரா ஏ உட்காரு உட்காரு
இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அழகாக நடனமாடிய குழந்தைகளுக்கு நன்றி. உண்மையிலேயே அவர்கள் சிறு குழந்தைகள் தான், ஆனாலும் மிகவும் அழகாக நடனமாடினார்கள். அடுத்ததாக சிவதாண்டவம். இந்த சிவதாண்டவத்திற்கு முன்னதாக விவேகானந்தா கேந்திரத்திற்கு முன்னோடியாக இருந்து இப்பகுதியிலே மிகவும் சிறப்பாக சேவை செய்து வரும் எங்களது மதிப்பிற்குரிய சகோதரி திருமதி சரஸ்வதி அவர்களை இந்த சமய வகுப்பு நடைபெறும் பலன்கள் பற்றி ஒரு 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்க வருமாறு அனுப்புகிறார்கள். சிவதாண்டவம் இருக்கிறது, இன்னும் 2 நடனங்கள் இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கும். அனைவரும் அமைதியாக இருந்து கண்டுபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்ற பழமொழிக்கு ஏற்ப அருள்மிகு அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் பங்குனி திருவிழாவிற்காக கலை நிகழ்ச்சிக்காக நாம் அனைவரும் இங்கே ஒருங்கிணைந்துள்ளோம். மொழி காண முடியாத சிவபெருமானின் அன்பிற்கு பாத்திரமான அகஸ்தீஸ்வர சுவாமி திருக்கோயிலில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்துள்ளோம். கலை, இலக்கியம், நாடகம், நடனம் மூலமாக நமது குழந்தைகளிடையே, நமது சமூகத்தினிடையே நல்ல உணர்வினை ஏற்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் காலம் காலமாகவே நல்ல விஷயங்களை மக்கள் மனதில் பதிய வைப்பதற்காக இது போன்ற நடனங்களையும் நாடகங்களையும் காலம் காலமாகவே நடத்தி வருகிறோம். அந்த வகையிலே அம்பாளின் அருளை சமுத்திரமாக பெற்ற அம்பா சமுத்திரத்தில் நடுநாயகமாக இருந்து மக்கள் அனைவருக்கும் அருள் பொழிந்து கொண்டிருக்கிறார் சுவாமி அகஸ்தீஸ்வர சுவாமி அவர்கள். இந்த கோயிலை சுற்றியுள்ள மக்கள், இந்த ஊரில் உள்ள மக்கள் அனைவருமே பண்பாட்டிற்கு பெயர் போனவர்கள். பண்பாடு என்றாலே தென்பகுதி மக்களுக்கு தான் அதிக பண்பாடு ஒழுக்கம் இருக்கும் என்பது நமது எல்லோருக்குமே தெரிந்தது. அந்த வகையிலே நல்ல பண்பாட்டினை வளர்க்கும் விதமாக விவேகானந்தா கேந்திரமானது அந்தந்த பகுதியில் உள்ள தன்னார்வ தொண்டர்களை ஒருங்கிணைத்து பண்பாட்டு வகுப்பு, சமய வகுப்பு என்ற ஒரு குழந்தைகளை ஒருங்கிணைத்து நல்ல கதைகள், நல்ல தேசபக்தியை ஊட்டக்கூடிய பாடல்கள், தெய்வ பக்தியை ஊட்டக்கூடிய பாடல்களை கற்பிக்கும் வழக்கமானது விவேகானந்தா கேந்திரம் தொடங்கிய காலத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே அம்பா சமுத்திரத்திலே இந்த பகுதியிலே உள்ள அத்துணை மக்களின் ஒத்துழைப்போடு மிக அழகாக சமயப்பானது கடந்த 2020 முதல் 6 வருடங்களாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்களே பார்க்குறீங்கல்ல, இந்த குச்சி பொண்ணு அழகா இப்போ கோலாட்டத்துக்கு போனாரா, எவ்வளோ ரசிச்சு எவ்வளோ ரசனையோட அழகா ஆடலாம். உதாரணத்துக்கு அந்த சின்ன பொண்ணு, பெரிய பிள்ளைங்க எல்லாருமே அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் ரசனையோட ஒரு சிவன் பாட்டுக்கு நடனம் ஆடுறாங்க அப்படின்னா முழுமையாக அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பாக சிவனே போயிடுவாங்க. இத்தகைய நல்ல உணர்வுகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த சமய வகுப்பு தொடங்கினாங்க. சமய வகுப்பு நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய படிக்கணும், நிறைய நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி கடந்த அன்றாட குடும்ப வேலைகளுக்கிடையே வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் இந்த சமுதாயத்திற்காக நம்மை அடுத்து வருகின்ற சந்ததிகள் நல்ல பண்பாடுள்ள குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த பகுதியில் உள்ள சகோதரிகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 சமயப்பு நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த 8 சமயப்புக்கும் ஒரு பெரிய 2 பேர் இதை வந்து அழகா நடத்தி இருக்கிறாங்க. இது நடத்துறாங்க அப்படின்னா மாலை நிறைய பூக்களை எல்லாம் சேர்த்து மாலை போகணும் அப்படின்னா அந்த மாலை பொறுத்தவரைக்கு நார் அவசியம் தேவை. நார் தேவைன்னா அந்த நாரினுடைய பெண்கள் யாருக்குமே தெரியாது. அத்தகைய இந்த சமயப்பு அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு நாராக அருகில் இருந்து இயக்கிக் கொண்டிருப்போர்தான் எங்களது அன்பு சகோதரர் சங்கரன் சார் அவர்கள். அவங்க வந்து இந்த மாதிரி பண்பாட்டு வகுப்புக்காக அவங்க மட்டும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்துவது மட்டுமல்லாம தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, மகா அப்படின்னு எல்லாத்தையுமே இதில் ஈடுபடுத்தி மிக அழகாக ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தி இருக்கிறாங்க. அவங்க நடத்துறாங்க அப்படின்னா இதே பகுதியில விவேகானந்தா
ஒரு கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக சமூக தொண்டாற்றுகின்ற எங்களது அன்பு சகோதரி சந்திரா. பாட்டு அப்படின்னாலே கேந்திராவை பொறுத்தவரை சந்திரா தான் அப்படின்னு எல்லாரும் ஏதாவது ஒரு பாட்டு பிடிக்கணும் அப்படின்னா சந்திராவை கூப்பிடுங்க அப்படின்வாங்க. அத்தகைய அழகான பொருட்களை தான் பாடுவது மட்டுமல்லாமல் இந்த அத்தனை சமையலில் உள்ள குழந்தைகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பாட்டு இசைக்கும் எல்லாரும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு அவங்களை தனித்தனியாக கூப்பிட்டு வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கறது அதிக நேரம் அவங்களுடைய நேரத்தை வீணாக்கும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நேரத்தை வச்சு வீட்டில் இருந்து அழகா பாட்டு பாடி அதை போட்டு நல்ல எல்லாத்தையும் கை கடைக்க உலகம் இருக்குது. அதன் மூலமாக அந்த பாடலையே எல்லா வீட்டுமே போயிடும். அவங்க அழகா அந்த பாட்டை கேட்டு அந்த குழந்தைகளுக்கு அழகா சொல்லிக் கொடுத்து மிக அழகாக பண்பாடுள்ள குழந்தைகளாக இந்த கோயில குழந்தைங்களாம் நல்லா உருவாகிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இருக்கிறோம், ஆனாலும் இந்த சமயவுக்கு வரவங்க எத்தனை பேர் அப்படின்னா அந்த பேர்ல உள்ள ஒரு 10லிருந்து ஒரு 15 குழந்தைங்க தான் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களது எல்லா குழந்தைகளும் எதிர்காலத்தில் பாரத நாட்டை பண்பாடுடைய நாடாக உருவாக்க வேண்டும் அப்படின்னா நீங்க உங்களது குழந்தைகளை இந்த சமயவுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா அந்த ஆசிரியர் பெருமக்கள் அந்த குழந்தைகளை தங்களது குழந்தைகளாக பாவித்து அழகாக பார்த்தீங்கல்ல அழகா டான்ஸ் ஆடுறாங்க, எப்பவுமே நாடகம் போடுவாங்க. சரியான குழந்தைகள் இல்லாத காரணத்தினால நாடகம் அரங்கேற்ற முடியல. அப்ப நீங்க என்ன செய்யணும், இனி வரும் காலங்களில் உங்களது குழந்தை இனி ஒரு காலமே வேண்டாம், அடுத்து வர வாரம் சனி ஞாயிற்றுக்கிழமை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ 8ஆம் தேதினா அதற்கு அடுத்த வாரம் 19ஆம் தேதி வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமையே இந்த மண்டபத்தில் வச்சுதான் நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக உங்களது குழந்தைகள் அத்துணை பேரையும் இந்த பண்பாட்டு வகுப்புக்கு அனுப்பி அந்த குழந்தைகளது திறமைகள் வெளிப்படுவதற்கு இந்த மேடையை பயன்படுத்தி பாரத நாட்டை எதிர்காலத்தில் ஒரு வலிமை மிக்க பண்பாடு ஒழுங்கும் இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு படிச்சிருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் இத்தகைய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் பண்பாடு அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படின்னா அந்த கல்வியோ அந்த வேலையோ அந்த பணமோ பயன்படாது சமுதாயத்துக்கு. அதனால பயணம் செய்ய எனவேதான் இந்த பண்பாட்டு வகுப்புக்கு உங்களது குழந்தைகளை அனுப்பி அவர்களை நல்ல பண்பாடுடைய குழந்தைகளாக உருவாக வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்னும் நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும். விவேகானந்தா கேந்திரமானது இந்த குழந்தைகளுக்கு பண்பாடு வகுப்பினை நடத்துறாங்க. அதற்கு அடுத்ததாக தாய்மார்களை எல்லாம் ஒருங்கிணைத்து திருவிளக்கு பூஜை நடத்துறாங்க. இதே அம்மா சமுத்திரத்தில் நிறைய இந்த ஊருக்கு அம்மா சமுத்திரம் பேர் வந்ததே அம்பாளின் அருள் அதிகமாக பெற்ற ஊர் அப்படிங்கிறதுனாலதான் அம்பாள் சமுத்திரம் என்பது அம்மா சமுத்திரமாக மறுவியதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியாது, ஆனா நான் நிறைய புக்களே படிச்சிருக்கிறேன். அத்தகைய அம்பாளுடைய அருள் பெற்ற இந்த ஊரில் உள்ள அம்பாள்கள் அத்துணை பேரும் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு வருகின்ற ஜூன் மாதம் 17ஆம் தேதி 14ஆம் தேதி 1008 திருவிளக்கு பூஜை அருள்மிகு அபிஷேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலை நடத்த போறோம். எனவே அத்துணை பேருக்கு எத்தனை தேதி இருக்குது, 18 தேதி இருக்கு அப்படின்னா 18 தேதியில எவ்வளவு பேர் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியும். ஆனா நாங்க திருவிளக்கு பூஜைக்கு இதே சகோதரிகள் இந்த சமயம் கிடைக்கிற சகோதரிகள் ஆர்வமா டோக்கனை வாங்கிட்டு போய் கொடுத்தா எனக்கு ஒவ்வொரு காரணம் 1000 வேலைகள் இருக்கட்டும். ஆனா நீங்களோ உங்களுடைய மகளோ உங்களுடைய மருமகளோ யாரோ ஒரு பேர் உங்க வீட்டுல இருந்து திருவிளக்கு பூஜைக்கு கலந்துக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த கோவிலே நிரம்பி நாங்களும் ஒரு 30 வருஷமா விளக்கு நடத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த கோயில் முழுவதும் நிரம்பி இன்னும் முழுமையானதா எனக்கே தெரியல. கொஞ்சம் அதிக கேப் இருக்கும். இந்த சமயவுக்கு இந்த மேடை கிடைத்ததன் மூலமாக நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, உங்களுடைய குழந்தைகளை சமயத்துக்கு அனுப்புங்க. அப்புறம் இந்த சங்கரன் சார் மாதிரி சகோதரி சந்திரா மாதிரி சமய ஆசிரியர்கள் மாதிரி சங்கரன் சார் அவர்களின் துணைவியார் அவர்கள் மாதிரி அழகாக சமுதாயத்துக்காக சாலை எடுத்துக்கோங்க. எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனாலும் இந்த அதை இது தவிர மட்டும் இல்லாமல் கேந்திர நடக்கிற விளக்குங்க கண் சிகிச்சை முகாம் பண்பாட்டு வகுப்பு என்ன நிகழ்வானாலும் சரி ஒரு போன் பண்ணா போதும் சார் உடனே ஓடி வந்து சாதாரண வேலை இந்த கார்பெட் அடிக்கிறதுல இருந்து வெண்ணி எடுத்து போடுறது எல்லா வேலையுமே நான் விவேகானந்தா கேந்திர சொன்னேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு செய்யறாங்கன்னா அந்த உணர்வை அவங்களுக்கு கொடுத்தது இது போன்ற பண்பாட்டு வகுப்பு தான். இந்த பணி தான்
சாருடைய குடும்பமும் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறாங்க. அத்தகைய பணியும் பண்பும் வளர வேணும் அப்படின்னா நீங்க சமையலுக்கு குழந்தைகளை அனுப்புங்க. மீண்டும் கேட்டுக்கிறது, இந்த வருஷமாவது விளக்கு பூஜையில ஒரு வீட்டில் கூட ஆள் வராமல் இருக்கக்கூடாது. 18 பேரோட அத்தனை பேர் யாராவது ஒரு வாய்ப்பு இருக்குங்களா? அம்மாவுக்கு முடியல, வர முடியல, மருமகள் அனுப்பலாம். மருமகளுக்கு முடியல அப்படின்னா மகளை அனுப்பலாம். மகளுக்கும் முடியல அப்படின்னா ஒரு 10 வயசு குழந்தை இருந்தா கூட நம்ம வீட்டு சார்பில் இந்த விளக்கு கோவிலில் போய் விளக்கு பூஜை நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வந்தீங்க அப்படின்னா விளக்கு பூஜை சிறப்பாக நடக்கும். அதே உணவோட செயல்பட்டீங்க அப்படின்னா சமயமும் சிறப்பாக நடக்கும். இந்த நல்ல நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த திருக்கோயிலின் அறங்காவலர் குழு தலைவர், உறுப்பினர்கள், சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் அத்துணை பேருக்கும் விவேகானந்தா கேந்திரத்தின் சார்பிலும் சமயோக ஆசிரியர் பெருமக்களின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியானது இங்க சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு முதல் காரணமும் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்து அயராத உழைப்பால் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் திரு சங்கரன் சார் அவர்கள். அவங்க வேலையிலிருந்து வந்தவங்க தண்ணி குடிப்பாங்களோ என்னவோ தெரியாது, இங்க நேரா வந்து அவ்வளவு பணியையும் தன்னுடைய பணியாகவே நினைச்சு எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து செய்து வருகிறார்கள். இந்த விவேகானந்தா கேந்திரத்தோடு தன்னை சிறு குழந்தைகளிலிருந்தே இணைத்துக் கொண்டு இப்பொழுது விவேகானந்தா கேந்திர சமிதி தலைவராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்னார் அவர்களுக்கு இந்த பரிசினை சகோதரி திருமதி சரஸ்வதி அவர்கள் வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சி தொடரும் சிவதாண்டவம் ஆட வருகிறார்கள் இந்து மகேஸ்வரி சுபிக்ஷா.
மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இறைவன் அருளால் இயற்கை நம் அனைவருக்கும் தகுந்த சூழலை தந்தால்தான் நாம் அனைவரும் சிறப்பாக வாழ முடியும். இயற்கை பற்றிய பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் இந்து மகேஸ்வரி, சுபிக்ஷா, பிரியதர்ஷினி. கொண்டாடு
மாணவிகளுக்கு நன்றி.